ஓகே கைஸ், இன்னைக்கான மேனிஃபெஸ்டேஷன் கார்டோட மெசேஜ் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். நானுமே இந்த கார்ட்ஸ் எல்லாம் உங்களோட சேர்ந்து தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். யுவர் நேச்சுரல் ஸ்டேட் இஸ் ஜாய். இது வந்து நான் நிறைய யோசிப்பேன் கைஸ். ஆமா, எப்பவுமே கடவுள் நம்மளை எதுக்கு படைக்கிறாரு? இந்த பூமி எதுக்கு ஸ்வர்க்க பூமி மாதிரி படைச்சு அனுப்பிச்சிருக்காரு? எல்லாமே இதுல இருக்கு. நீ சந்தோஷப்படுறதுக்கு தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கேன். ஸோ அப்போ ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதானே. அதை விட்டுப்பட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு? கடவுள் எப்பவுமே நம்மளை வந்து உறவுகள் படைச்சாரு. அதுவும் எதுக்கு படைச்சாரு? சந்தோஷமா இருக்க தான் படைச்சாரு. அதுக்குள்ள போய் பாசங்கிற சிலந்தி வலைக்குள்ள சிக்கிட்டு பாசம் பந்தம் இதெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ அட்டாச்மெண்ட்டுக்குள்ள இருந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட்டப் ஆகலன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறது தானே, மனுஷன் பண்ணிக்கிட்டது, கடவுள் பண்ணலை. ஸோ அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஜாய்ங்கிறதே போயிருது இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஹாப்பியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹியூமனிட்டியோட இருக்கோம், இல்லை கைண்டா பழகுறோம், கம்பேஷனோட இருக்கோங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல உன்னை நீ கம்பேஷனோட ட்ரீட் பண்ணு. கடவுள் படைச்சா என்ன சொன்னா, அனுபவி ராஜான்னு அனுப்பிச்சு வச்சான். அப்படிதான் அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான் கடவுள். அப்ப நம்ம நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கே எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லா தான் இருக்கணும். அதை விட்டு போட்டு இல்லாத நெகட்டிவிட்டி எல்லாம் நம்ம தான் இழுத்துக்கிட்டு திரியிடும். இது வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தோணிக்கிட்டே இருக்கும். அதனாலே நான் நினைப்பேன், என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டம், ஹாப்பியா ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே. அப்படிதான் நான் இருப்பேன். இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு டகால்னு அது ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, வாசிப்போம் இப்போ கண்டென்ட். கதை பேசி முடிச்சிட்டோம். When you are miserable, you don't feel as though every bit of energy has been sucked out of you. Okay? It takes so much energy to think negatively and to feel miserable. To return to joy is so simple. All it takes is only one positive thought, then another, and then another. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் மிசரபிளா இருக்கு அப்படின்னு பயங்கரமா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட லாஸ்ட் பிட் ஆஃப் எனர்ஜியும் ட்ரெயின் அவுட் ஆகி போயிடுறதுல அப்பயும் நம்ம எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கிறோம். ஓகேயா? ஆனா நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்றதுக்கோ அதை திருப்பி திருப்பி அசை போட்டுட்டே இருக்கிறதுக்கோ நிறைய எனர்ஜி வேணும். ஓகேயா? அந்த மிசரபிளா ஃபீல் பண்றோம்ல, அதுக்குலாம் நிறைய எனர்ஜி வேணும். அதுக்கு பதில இப்ப ஜாய்ங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன தேவைப்படுது? ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். பாசிட்டிவா திங்க் பண்ணு. அது எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகாது, எனர்ஜி பூஸ்ட் அப் ஆகும். ஓகேயா? அப்போ அது ஒரு பாசிட்டிவ் தாட், இன்னொரு பாசிட்டிவ் தாட், இன்னொரு பாசிட்டிவ் தாட் அப்படின்னு நினைக்க ஸ்டேட் ஆஃப் ஜாய்க்கு போயிடுவோம். அவ்வளோதான் மேட்ரு. இதை விட்டுட்டு ஏன் சீரியஸ் ஆகணும், ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணணும், ஏன் அவ்வளோ எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணணும், ஏன் நம்மளை மிசரபிள் திங்க் பண்ணிக்கணும்? அப்படி அதுதான் இந்த கார்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேயா? இது மாதிரி வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். அண்டில் தென் பை.